இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து தடுத்தா அது தப்பு இல்ல? நடக்கிறவன் காலில் பந்தடிச்சா தவறு இல்ல? உன் கால் அடிக்கலையே. ரியலி? நோ டவுட் அபவுட் இட். இத பாரு, டாக்டர் ஜார்ஜ் ஒரு பெரிய மென்டல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கியூர் பண்ணிடுவாரு. போய் அவர் நர்சிங் ஹோம்ல படுத்துக்க. எப்படி இந்த ஐடியா? வெரி குட், நான் போறேன். வெறி போகணும்னா போய்தான் வேணும். போகலாம், பட் அது காஸ்ட்லி வைத்தியமாச்சே. நான் பழைய பிச்சைக்காரன், பிளாட்ஃபார்ம். எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்களே தவிர நீயே பழிச்சுக்கிடான்னு மேல போயிட்டாங்க. நாணயமா உழைச்சேன், நாணயம் சேரல. அந்த லைஃப் உனக்கே தெரியும். அப்புறம் சிம்பிளா ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன், சில்லற வந்தது. அதையே கொலையா மாத்தி ஒரு 5-6 பேரை க்ளோஸ் பண்ணேன், சொத்தே வந்தது. போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன், ஒரு 7 வருஷம். அப்புறம் தான் தெரிஞ்சது, எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணாதான் என்னை எவருமே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு 2-3 மர்டரை பண்ணிட்டு இப்பவும் வெளியில தான் இருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணாலும் என்னை எவனும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் சந்திரகாந்த், கதை சொல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா சொல்லு. Trespassers will be prosecuted. வழியில குறுக்க வர்றவங்களுக்கு குழி தோண்டுவேன். சிகரெட் உடம்பை எஃபெக்ட் பண்ணும், உதைக்க பலம் இருக்காது. இந்த பீடி ஜெயில உனக்கு இதான் கிடைக்கும். இதையே பிடி.